ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அத்தை பாட்டி வந்து ஜான்சி ராணியை ஏற்றுக்கணும் அப்படின்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து அப்படி கொஞ்சம் நாள் ஆகும். இனி வர்ற எபிசோடில் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சண்டை பிரச்சனை அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து அதிகமாக வர்ற கமெண்ட் வந்து 2 வீடியோ போடுங்க அப்படிங்கிறீங்க. 2 வீடியோ போடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் போட முடியல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த பையன்தான். இவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு கத்துவான். வீட்டுக்குள்ளே அதாவது விளையாடிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்போ வந்து நமக்கு வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியாது. அந்த மாதிரி அப்புறம் இவனையும் பார்த்துக்கணும். முதல்ல ரொம்ப குட்டியாக இருந்தான், அவனை வந்து அப்படி தூங்க வச்சுட்டு விளையாட வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பெருசாக இருக்கப்போய் கொஞ்சம் சமாளிக்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நம்ம 2 வீடியோ தான் போட்டுட்ருந்தோம். நானும் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன். எனக்கு இப்போலாம் ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நீங்கள் வந்து வீடியோ பார்த்து எப்பவும் போல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிச்சுமணி, பார்க்கறதுக்கு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு நான் என் கையாலவே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். நான் பிச்சுமணியா இருக்கும்போது நீ எனக்கு ஒரு வாய் நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பியா? இப்போ பணக்காரன் தெரிஞ்சோடனே பிரியாணியா? என்ன பிச்சுமணி, பிச்சைக்காரனுக்கு யாராவது பிரியாணி போடுவாங்களா? நீங்க ஒரு பிச்சைக்காரனா தானே வந்தீங்க. எந்த ஊர்ல பிச்சைக்காரனை உட்கார வச்சு பிரியாணி போடுவாங்க? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவ கிடையாது. உலகத்திலேயே அந்த மாதிரி ஆள்கள் இருக்கவும் மாட்டாங்க. டெய்லி கொடுத்துருக்க வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்துருக்கலாம்ல. நீ சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் சாப்பிட்டு இருந்திருக்கேன். நீங்க என்னதான் இப்ப பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என் மனசுல உட்கார்ந்துருந்தது அந்த பிச்சுமணி தான், தெரியுமா? எலிபன் மேடம், எலிபன் மேடம்னு கூப்பிடுறதே ஒரு தனி அழகு. அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பிச்சுமணி கூட இவ்வளவு நாள் இருந்தாச்சு, இனி இந்த ஜான்ஸ்டன் கூட இருந்து பாரு. ஆமா ஆமா, இருக்கணும்ல இருக்கணும்ல. அப்புறம் நம்ம கல்யாணம் நாள் பேர நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சாதாரண மண்டபத்துல தான் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தது. இப்ப நம்ம எல்லாம் கோடீஸ்வரங்க பார்த்தீங்களா, பெரிய மண்டபம். சினிமா நடிகர்கள்லாம் அந்த மண்டபத்துல தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மண்டபமா பிரிங்க. இந்த ஊர்ல இருக்கிற அம்பிட்டு வரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம சாப்பாடு போடணும். ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு இல்ல, 100 வகையான சாப்பாடு போட்டு 100 வகையான இனிப்புகள் வச்சு சூப்பரா செய்யணும். பானுமதி கல்யாணமா ஆகா ஓகோன்னு ஒரு வாரத்துக்கு அதை பத்தியே எல்லாரும் பேசணும். இந்த பிச்சை காசு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதை தூக்கி எங்கேயாட்டு போட்டுருவோம். இல்ல எங்கேயும் போட வேண்டாம், அதை நான் வச்சுக்கிடுவேன். காலையிலே துடைக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம். நீங்க எனக்கு ஒரு 10-20 லட்சத்துக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்து கொடுங்கள். முடிச்சாச்சா? இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நம்ம கல்யாணம் நீ முதல்ல எப்படி சொன்னியோ அதை விட சிம்பிளா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்க போகுது. என்ன சொல்லுவீங்க? ஆமா, நான் விரும்புறது எளிமையான வாழ்க்கை. நல்லபடியா சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 50 இல்லைன்னா ஒரு 100 பேர் பிச்சைக்காரங்களுக்கோ இல்லைன்னா ரோட்டோர இருக்கிறவங்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். பிச்சைக்கார புத்தி மட்டும் போகவே மாட்டுக்கு. ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டிட்டு ஒரு 100 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துறவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதோட கல்யாணம் ஓவர். ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட இப்படி கல்யாணம் முடிக்க மாட்டா. ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் ஒரு 10 வருஷமாவே என் கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு வச்சிருந்தேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவங்கிட்ட என்னத்தை போட்டு சொல்ல. சரி, கல்யாணம் எப்படி இருந்தா என்ன? என்ன இருந்தாலும் இவரு பெரிய கோடீஸ்வரரு, நம்ம அவரு பொண்டாட்டி ஆயிரும். கல்யாணம் ஜிம்பிளா வந்ததுன்னு கூட பேப்பர்ல பெருமையா போடுவாங்கல்ல. எப்போ நம்ம இந்த குடிசையை விட்டுட்டு உங்க பங்களாக்கு போறோம்? இது உனக்கு குடிசையா? உங்க ரேஞ்சுக்கு இது குடிசை தானே. இங்கதான் இருக்க போறோம். என் வீட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாது, அது டெல்லியில எல்லாம் இருக்கு. நம் நாட்டின் தலைநகரம் டெல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூட்டு போங்க. போலாம், எல்லாத்துக்கும் காலம் நேரம் வரணும்ல. ஆமா ஆமா, நீங்க உண்மையை சொல்லதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்கு. இனி உங்க டெல்லி வீட்டுக்கு கூட்டு போவதுக்கு 5 வருஷம் ஆக்குவீங்க. எல்லாம் உங்க நடத்தில தான் இருக்கு எலிஃபண்ட் மேடம். அப்பாடி, எலிஃபண்ட் மேடம்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்த்துடுங்க. சரி, ஏதோ பிரியாணி எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னியே, செஞ்சுட்டு வா. எம்பிட்டனால நீங்களே சமைச்சு கொடுத்துட்டீங்க. எனக்கு சமைக்க போறதுக்கு ரொம்ப சடவா இருக்கு. சரி பரவாயில்ல, உங்களுக்காக இது கூட செய்யலனா எப்படி? எனக்காக நீங்க மழையிலையும் மண்ணிலையும் சாணி அடியிலையும் கிடந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பிரியாணி செஞ்சா என்ன? நம்ம என்னைக்கு சமைச்சிருக்கோம்?
ஆமா, அந்த போன்ல ஆர்டர் பண்ண பிரியாணி கொண்டு தருவோம். அதை ஒரு பானை சட்டியில போட்டு வச்சு விரவி வீட்டுல செஞ்ச மாதிரி காட்டிடுவோம். ஏய் ஜான்சி, எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இங்க இருங்க, நான் மூஞ்செல்லாம் தூக்கி வைக்கல, நான் சுவாகமா உட்காந்துருக்கேன். இங்க இரு. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை காதலிக்கிறது மாற போறது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சும்மா இருங்க, எனக்கு உங்களுக்கு முன்னாடியே அத்தை பாட்டியை தெரியும். நான் வந்து உங்களுக்காக அவங்கள நான் பார்க்க முடியாது. எதுக்கு பகைக்கணும்? எதுக்கு பகைக்கணும்? அதெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியாக்கும். போ போய் வேலை வெட்டிய பாரு. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நீங்கள்லாம் பிறக்கும்போது அம்மா அப்பா குடும்பம்னு பிறந்தீங்க. நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு ஒரு அன்பான ஒரு குடும்பம், ஒரு ஊர் கிடச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பலை. நீங்கள் யார்? உங்கள் பேர் சூர்யா. இதை தவிர உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நாளைக்கு நீர் ஓடி போயிட்டுனால எங்கே போய் தேட முடியும்? நான் யாரா? உள்ள இருக்கார்ல எங்க பெரியப்பா, அவரு கோபாலு, அவருடைய தம்பி பையன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அவங்க தம்பி பையன் தானே, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் திடீர்னு நீங்கள் ஓடிட்டீங்கன்னா நான் உங்களை தேட முடியாது. நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊர், இந்த குடும்பம்லாம் என்ன அப்படி இல்லை. இனி அப்படி கிடந்து 1.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நான் திடீர்னு வந்ததுனால நீ வேண்டாங்கிற அப்படித்தானே? அப்ப நம்ம காதல் எல்லாமே பொய்யா? இங்க இரு. அத்தை பாட்டிக்கு வயசாயிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிரும். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் முடிக்க மாப்பிள்ளைக்கு என்ன செய்வே? உன்னால சூர்யாவை மறந்துட்டு இருக்க முடியுமாட்டி? அதானே? இல்லைன்னா அத்தை பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கோப்போ. இப்பதான் கரும்பு பொம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டு அடைந்தால போ. அப்படியே பண்ண அந்த கலவிய. சும்மா இருக்கா? லூஸ் மாதிரி பேசாத. நீ லூசு மாதிரி பேசாத. எத்தனையோ காதலை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். இந்த காதலை நாங்க விடவே மாட்டோம். ஆமா, எங்க உயிரே போனாலும் இந்த காதல நாங்க சேர்த்து வைக்காம ஓய மாட்டோம். இது கீதாக்கா மேல சத்தியம். உங்க வேலையை பாருங்க சொல்லிட்டேன். இங்க இரு ஜான்சி ராணி. பூங்கொடியோ புடலங்கா கொடியோ எந்த கொடி இந்த வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஏத்த ஜோடி நீதான். அப்படி உனக்கு பிடிக்கலையா சொல்லு, நான் போயிருந்தேன். அதுக்காக அடுத்தவங்களுக்காக நீ வந்து என்னைய வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பாவம் சூர்யா மனசு உடைஞ்சு போறாரு. ஏன் மட்டும் நீ இப்படி போட்டு பாடா படுத்துவீங்க? என்னடி இப்ப நடந்து போச்சு? எந்த நேரமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ஒப்பாரி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் கிடக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமாட்டி. போ வேலையை பாரு. இந்த கிளவி கூப்பிடவே முட்டை வாங்கிட்டு வா, ஓடு. ஆமா, அது மண்டையும் முட்டை மாதிரி தான் இருக்கு. அது திங்கிறதும் முட்டை தான். முட்டை சனிய. வேற அத்தை பட்டியெல்லாம் ஏசுற வேலை வச்சுக்கிடாதையா முன்னாடி. எம்மாடி ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. உன்னையும் அதை அப்பமே தூக்கி எறிஞ்சிட்டு பத்துக்க. பரவாயில்ல. இவ கிளவி மேல ரொம்ப பைத்தியம் ஆயிட்டா. சரிவா நம்ம போவோம். போ ஆத்தங்கரையில் போய் பேசிட்டு வா. தூரப்பா. ஆதங்கரைக்கும் போக முடியாது, குளதங்கரைக்கும் போக முடியாது. அவன் எங்க? யாரு மொட்டை செல்லம்? சூர்யா. இந்த பக்கமா தான் போனாரு. அவன் எங்க போறான்னு நான் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கியோ? இல்லை மொட்டை செல்லம், இங்கே ஒரு வாசல் தானே இருக்கு. இந்த வழியா போனதான் என் கண்ணால பார்த்தேன், அதான் சொன்னேன். மொட்டை செல்லம் எங்க போற? போன்ட்டு எல்லாத்தையும் எழுதணுமோ? முட்டை வாங்க போறேன். நான் தானே எப்பவும் போவேன். வேண்டாம் வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. எங்க பாத்துக்கோங்க, உங்க தம்பி மகன் சாப்பிடவே இல்லை. காலையிலயும் திங்கல, மத்தியானமும் திங்கல. நம்ம என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. எனக்கு இந்த சாப்பாடு விஷயத்துலலாம் ரோசத்தை காட்டினா சுத்தமா பிடிக்காது பார்த்துடுங்க. ஐயோ பாவம், சூரியனும் சாப்பிடல போல. அம்மா எங்க போற? சூர்யா ரூம்ல இருக்காமா, நீ எங்க போற? அவன் இருக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு நான் வாயில போய் சாப்பாடை ஊட்டி விட முடியும். அவனை சின்ன நொல்லையா? அந்த பின்னாடி வந்து செர்லின் பிள்ளைய அது பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுது. இவனுக்கு நான் ஊட்டி விடுவேன். நான் அங்க மரத்துக்கு கீழே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேச போறேன். தாத்தா மாமா இப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சில மாதிரி ஆக்ஷன்ல இறங்கணும். சரியா? இறங்கிட வேண்டிதான். இன்னும் வரும் வாரங்கள்ல ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டிதான். பேச்செல்லாம் நல்ல வீரமாக தான் இருக்கு. ஒன்றுத்தையும் காணும். பிடிச்சு வச்ச பொம்மை கணக்கா உட்காந்துக்கிட்டு இருக்காது. இரு செல்லம்மா அவ குணத்தை காட்டினானா இந்த கோபால் ஏன் குணத்தை காட்ட வேண்டியது வரும். பேசிக்கிட்டே இருக்காம யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்க. அதானே சக்கு புக்குன்னு ஒரு கலவரம் வெடிச்சு டாம் டூம்னு எபிசோட்ல வேகமாக ஓட வேண்டாமா? இப்படியே மண்ணு மாதிரி போயிட்டு இருக்கும். அதானே அதானே. சரி, இந்த மாப்பிள்ளை முதிரி வேற ஒயாம வந்து பயம் காட்டிட்டு இருக்காரு. வாங்க மாப்பிள்ளை, உள்ளதான் இருக்கா மது, போறீல? என்ன மாப்பிள்ளை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் அத்தை. ஐயோ, இது பயங்கரமான காட்டு பறவை. இது மதுவை கடிச்சிரும். சூ ஓடு. சூ ஓடா? எங்க ஓட? இந்த பறவை மதுவை ஏதாவது பண்ணிரும். இதை எப்பவுமே தூக்கி கொண்டு தண்ணியில போட்டுருவோம். என்னாச்சு மாப்பிள்ளை? ஐயோ ஐயோ ஐயோ, நீ மாப்பிள்ளை தீட்டு போறாரு. வாங்க வாங்க.
ஐயோ ஐயோ என்னைய காப்பாத்துங்க. குட் ஜாப் ஆர்யா ப்ரோ. ஆரியா எங்க தூக்கிட்டு போற? இது ஒரு மோசமான பறவை, எல்லாரையும் கடிச்சிரும். எல்லாரும் இங்க இருந்து ஓடிருங்க. நான் இதை தண்ணியில கொண்டு போட போறேன். தண்ணிலேயே போட போற, நெருப்புல போட்டுரு. நோ நோ, அப்படிலாம் அழிக்க கூடாது. அது வாழணும், ஆனா எங்கேயாவது போய் வாழட்டும். சூப்பர் ஆர்யா ப்ரோ. ஐயோ என்னைய விட்டுருங்க மாப்பிளோய். சரி, கிளவிய கொண்டு எங்கேயாவது போட்டுருவான்னு நினைக்கேன். இன்னைக்கு பூரா அது தொந்தரவு இருக்காது. சொல்ல முடியாது, உன் மாமியார் பயங்கரமான ஆளு, திடீர்னு வந்து நடக்கும். ஏக்கா ரொம்ப புழுக்கமா இருக்கு, வாங்க ஏதாவது போய் ஜூஸ் வாங்கி குடிப்போம். காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடலையாம இந்தாங்க ஒழுங்கு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்ட என்ன, சாப்பிடலைன்னா உனக்கு என்ன? அப்படிலாம் விட முடியாது. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த வீட்டில் உள்ள ஒரு ஆள் சாப்பிடலன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளவு காதல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நடிக்க? காதில் கத்திரிக்காய் குழம்பு இருக்கு, சாப்பிடுங்க. நான் சாப்பிடணும்னா நீ ஊட்டி விடு. மெண்டல் வரி பண்ணாதீங்க சூர்யா. ஏற்கனவே இங்கே எல்லாம் தப்பாக போய்கிட்டு இருக்கு. யாரோட்ட பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சரி, யாரும் வரல. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காதுங்க. காட்டுங்க. ஆ, மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் மத்தவங்களுக்காக பயப்படுத? காட்டுங்க. அட கடவுளே, என்ன கன்றாவி இது. இத ஒரு காலமும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இப்பமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுதேன். நிறுத்தடி மானம் கட்டவள. அத்தை பாட்டி, என் வீட்டுல உட்காந்து என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? இல்லை நான் வேண்டாம் தான் சொன்னேன். சீ, உன்னைய நல்லவன் நினைச்ச உன் புத்திய காட்டிட்டல. தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிச்சைக்காரிக்கு வீட்டுல வாழ்க்கை கொடுத்தா வீட்டுல உள்ள ஆம்பளைய காதலிக்கிறியோ? ஐயோ இல்லை அத்தை பாட்டி. சீ, வாய மூடு. உன்னை எப்படியோ நினைச்சேன். சீ, நீ ஒரு கேவலமான பிறவி. ஓஹோ, இதுக்காக தான் வந்திருக்கேன்னா அப்போ உன் துணிமணி எல்லாம் இருக்கு, இதுல எடுத்துட்டு ஓடிரு. இந்த பக்கம் வந்துடாத. என்ன ஒரே சத்தமா இருக்கு? இந்த அசிங்கத்துக்கெல்லாம் நீ தானே காரணம். இங்க பாரு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. வீட்டுக்கு வெளியில முத்தத்துல உட்கார்ந்து இவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கா. வாயில ஆணு வாயை திறந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். பாத்துக்கங்க உங்க தம்பி மாவன் லட்சணத்தை. சீ, வீடா இது? ஏதோ ஹோட்டல் ரூம் கணக்கா இருக்கு. அத்தை பாட்டி அவங்க 2 பேரும் லவ் பட்டுதாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. சீ, இனி ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போட்டி. எவ்வளவோ சொன்னேன்னு கேட்டிங்களா? நான் என்னை இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை வீட்டை விட்டு அனுப்புறீங்களே. சாப்பாடு நீங்களே சாப்பிட்ருந்தா அப்படிலாம் வந்திருக்குமா? சான்ஸ் ராணி, பேசாம இரு. பெரியம்மா, நான் இவளை லவ் பண்றேன். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பெரியப்பா நீங்களும் கேட்டுக்கிடுங்க. சீ, வாய மூடு. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அந்த அழகான பூங்கொடி வேண்டானே இந்த ஆம்பளை மூஞ்சி சான்ஸ் ராணி உனக்கு கேட்கும். மூஞ்ச பத்திலாம் நீங்க பேசாதுங்கன்னா நீங்க பெரிய ஐஸ்வர்யா ராயோ. கீதா, உன் சோழிய பார்த்துட்டு பேரு. நான் எல்லார்ட்டையும் அன்பா இருப்பேன், பாசமா இருப்பேன், நல்லா இருப்பேன். எனக்கு இந்த காதலுக்கு இதழு வந்த இடத்துல இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஆவாது. ஏன் ஆவாது? உங்களுக்கு இந்த வியாதி இருக்கா? பெரியவங்க பார்த்து கெட்டி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படி ஒரு அவசரம்? தன்னால மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேடுறது. சீ, உங்களை நான் எப்பங்க பார்த்தேன்? எப்ப பார்த்தேன்? என் கழுத்துல தாலி கெட்டும் போதுதான் பார்த்தேன். ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனா? அதுதான் ஒரு தமிழ் பண்பாடு. இங்க இருங்க, அதெல்லாம் காந்தி தாத்தா காலத்திலே முடிஞ்சு போச்சு. இப்போம்லாம் அப்படி கிடையாது. சும்மா கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுங்க. சீ, வாய மூடு. நீயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவ தானே, அப்படிதான் நீ பேசுவ. இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு உங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் நன்றி அத்தை பாட்டி. நல்ல நன்றி கடனை திருப்பி செலுத்திட்டியம்மா தாய். ஏன் செல்லம்மா பாட்டி, ஏன் இந்த வரத்துக்கு வரீங்க? உனக்கு ஒரு மவன் இருக்காம்ல, எவளையாவது இழுத்துட்டு ஓடுவான் பாரு. அதான் நடக்கணும். ஐ ஜாலி ஜாலி. என் மாவன் எவளையாவது இழுத்துட்டு போனா எனக்கு கல்யாணம் செலவு மிச்சம். நான் போகிறேன். எங்க போற? நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். எங்க நீ போற? வாய் மூடு நெட்ட வலி. சும்மா இருந்தவளை ஊசி பேத்தி லவ் மண்ணாங்கட்டின்னு பண்ண வச்சுக்கிட்டு நீ எரிச்சல் படுத்திட்டு இருக்காத. நான் இங்கேருந்து போகிறேன். நீ எங்கேயும் போகக்கூடாதுங்க தான் இருக்கணும். ஏட்டி அவளை விடு. அவ தன்மானத்தோட வாழணும். அவளுக்கு என்ன அறிவு இல்லையா? உழைக்கிறதுக்கு உழைப்பு இல்லையா? அவ தனியா ஒரு வீடு எடுத்து சந்தோஷமா இருக்கட்டும். எதுக்கு இந்த கிளவிக்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழணும்? பாவம்லாக்கா, அவ எப்படிக்கா ஒத்தையில இருக்க முடியும்? அவ இத்தனை வருஷம் ஒத்தையில தானே இருந்தா, இப்போ 1.5 வருஷம் தானே நம்ம கூட இருக்கா. நம்மளும் அவளை போய் பாத்துக்கிடுவோம். இந்த கிளவி இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமா இதுகிட்ட இருந்து மானங்கிட்ட கஞ்சி குடிக்கணுமா?
அதுவும் சரிதான். வாடு இந்த பக்கம் வந்துடாத, காலை தரிச்சு விடுவேன் தரிச்சு. ஆமா ஆமா, நீங்க காலை தரிக்கிற வரைக்கும் நாங்க விட்டுக்கிட்டு இருக்கோம். சான்சரணி நில்லு, நான் வாரேன். போட்டி யோ என்னையா மிலிட்ரி நின்றுகிட்டு இருக்க? போவோம், ஆளை போய் சமாதானப்படுத்தி ஒரு வீடு பார்த்து வை. சீக்கிரம் கழுத்துல தாலியை கட்டு, உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. மைனி உடனே கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கும் வேலை இல்லை, அவளுக்கும் வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள் ஆகட்டும். கொஞ்ச நாளா? முதல்ல அவளை என்னன்னு போய் பாருப்போ. உங்களை ஆரியா தூக்கிட்டு தானே போனா, எப்படி வந்தீங்க? நான் பாதியில இறங்கி வந்துட்டேன். நான் வந்து பார்க்க போதே இந்த அசிங்கெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சாப்பாடு எவ்வளவு நேரமா கீழே கிடக்கு. ஊர் உலகத்துல அப்படி இல்லாதது என்ன இங்க நடந்துட்டுன்னு தயத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எத்தனை வாட்டி அவளை கிண்டல் அடிச்சு பேசியிருக்கோம். தாத்தா மாமாவுடைய தம்பி மாமா வரட்டும், கெட்டி வைக்கணும்லாம் பேசணும்ல. அப்பம்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு இப்ப இப்படி வாரீங்க. விளையாட்டுக்கு பேசுறது வேற, சீரியஸா நடக்கிறது வேற. உன் சோழிய பார்த்துட்டு பேருபத்துக்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அத சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு மொட்டை? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? பாத்துக்கிடுங்க உங்க தம்பி மவன் லட்சணத்தை. யோ தாத்தா மாமா, அந்த கிளவி இந்த கத்துது, திட்டலாம்ல. அது அவங்க இஷ்டம், அவங்க வாழ்க்கைன்னு கண்ணை முழிச்சுக்கிட்டு நிக்கிரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு இப்படி எல்லாரும் மட்டும் சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? அடேங்கப்பா, மரியாதையை பத்தி நீங்க பேசுறீங்களா? வயசான காலத்துல பனிமலர் பாட்டி கூட விடிய சாட்டிங்க. பனிமலர் எங்க இந்த வயதுல உமருக்கு இப்படி இருக்கு? அவங்க காதலிக்க தானே செய்றாங்க. கேட்டா நீங்க ஃப்ரெண்டு பேரு. அவ என்னோட தோழி, தப்பா பேசாத. தோழியா உன் காதலியா யாருக்கு தெரியும்? கிழமை ஓடிட்டார் பத்தியா? படிமல் இவருக்கு ஒரு கிரஸ் டி, அதனாலதான் அவர் இப்படியே வழிதாரு. அவரை விடுங்க. சான்சரணி பாவம் மனசுடைஞ்சு போயிட்டா. வாங்க அவளை போய் சமாதானப்படுத்துவோம். தோழியா என் காதலியா யாரடி ஏ பனிமலர்? மடி மீது தூங்க சொல்கிறாய், தோல் மீது சாஞ்சி கொள்கிறாய்.